أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وفي آية في الأخرى يوم ترى المؤمنين والمؤمنات يسعى نورهم بين أيديهم وبأيمانهم بشراكم اليوم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك هو الفوز العظيم. அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் உலக முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் குறிப்பாக ஜுமா கடமை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாகும் என்று பிரார்த்தனை செய்வதனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஜுமாவில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னார், மறுமையில் 3 கூட்டத்தார்களின் நிலைமை. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைவரும் ஒரு நாள் மரணம் என்பது அவர்களுக்கு ஏற்படும். எல்லோரும் மரணம் என்பது கண்டிப்பாக அடைந்தே தீர்வார்கள். அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானம், மறுமையினால் எழுப்பப்படக்கூடிய அந்த நிலைமை. ஆக மறுமையினாலில் எல்லா நபர்களும் அல்லாஹ்விற்கு முன்பாக மஹ்ஷர் மைதானத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனத்தில் அவனுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்றார், லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீ. உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையினாலில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அப்போ மறுமையினாலில் எல்லா நபர்களும் அல்லாஹ்விற்கு முன்பாக கண்டிப்பாக நின்று கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை பல வசனத்தில் குர்ஆன் சொல்கின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஒருவர் அல்லாஹை நம்பிக்கை கொண்ட நபராக இருப்பார், இன்னொரு நபர் நிராகரிக்கக்கூடிய நபராக இருப்பார், மூன்றாவதாக ஒன்று முஃமினாகவும் இருக்க மாட்டார்,
இன்னொன்று காஃபிராகவும் இருக்க மாட்டார், நயவஞ்சர்களாக இருப்பார்கள். இப்படி 3 நபர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அடையாளப்படுத்துகின்றார். முஃமின்கள் என்றால் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவர்கள் மறுமையினால் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவருடைய அந்த மறுமையுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கின்றார். இரண்டாவது யார், காஃபிர்கள், இறை நிராகரித்தவர்கள். அவர்கள் உடைய தன்மை என்ன, அவர்கள் மறுமையினால் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை வைத்திருக்கின்றான் என்பதை சொல்கின்றான். அதே போன்று முனாஃபிக்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் எப்படி அவர்கள் வாழ்வார்கள், அவருடைய தன்மை என்ன, அவருடைய அந்த குணங்கள் எப்படி இருக்கும், மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை இருக்கின்றது என்பதை இப்படி 3 நபர்களை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கின்றார். அதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் உரையில் பார்க்க இருக்கின்றோம். முஃமின்கள் எடுத்துக்கொண்டால் நாம் எல்லாம் படித்திருக்கின்றோம், குர்ஆனில் பல பயான்களில் கேட்டிருக்கின்றோம் அவருடைய பண்புகள் என்ன என்பதை. அவருடைய பண்புகளை சிலரை பார்த்துவிட்டு மறுமையில் அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மறுமையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் முஃமின்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட நபர்கள், நம்பிக்கை கொண்ட நபர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய பண்புகள் என்ன, நிறைய பண்புகளை குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அதில் சிலரை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமை அவர்கள் என்ன செய்வார்கள், பில் கைப் மறைவானவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த நம்பிக்கையாளர்கள் மறைவானவற்றையும் என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள். அதே போன்று அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்க் செல்வம் இருக்கின்றதே அதிலிருந்து அவர்கள் தர்மம் செய்வார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் ஆரம்ப வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றார். இது இறை நம்பிக்கை, அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நபருடைய பண்பாக இருக்கின்றது. மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வது, அதே போன்று தொழுகை நிலைநாட்டுவது, அவர்கள் தர்மம் செய்வது, இது அவருடைய பண்பு. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனில் அவருடைய பண்புகளை சொல்கின்ற நேரத்தில், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான், நம்பிக்கை கொண்ட நபருடைய பண்பு என்ன, இதா ذுகிரல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அதே போன்று வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஸாதத்துஹும் ஈமானா அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், தவக்குல் வைப்பார்கள், அல்லாஹ் மீது என்ன செய்வார்கள், தவக்குல் வைப்பார்கள். இப்படி இந்த வசனத்தில் 3 பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான் சொல்கின்றான். அதே போன்று இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் யார், இஹ்வா சகோதரர்கள். ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் சகோதரர்கள் ஆவார்கள். ஆகையால் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும் உங்களுடைய சகோதரர்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், அந்த பிரச்சனையை நீங்கள் சீராக்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பையும் நமக்கு சொல்கின்றான். இப்படி குர்ஆனில் பல பண்புகளை முஃமின்கள் இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை குறிப்பிடுகின்றான். குறிப்பாக சூரத்துல் முஃமினூன் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல பண்புகளை பட்டியலிட்டு சொல்கின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், வீணான காரியங்கள் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், ஜகாத்தை அவர்கள் முறையாக அவர்கள் தருவார்கள், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள், அமானிதத்தை என்ன செய்வார்கள், அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அதை பாதுகாப்பார்கள்.
அதே போன்று தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுகை நிலைநாட்டி விடுவார்கள் என்கின்ற இந்த பண்புகள் எல்லாம் என்ன செய்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களில் முஃமின்களுடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக இப்படியெல்லாம் குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட முஃமின்கள், அப்படிப்பட்ட அல்லாஹை விசுவாசம் கொண்ட நபர்கள் இந்த உலகத்தில் இறந்த பிறகு மறுமையில் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் அவர்களை எப்படி எழுப்புவான் என்று சொன்னால், சூரத்துல் ஹதீத் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். 57வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத், நபியே மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். யாரை? மறுமையினால் யாரை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்களையும் மறுமையினால் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் நபியே? நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்கள் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் ஒளியோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் பிரகாசத்தோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒளி என்பது இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். சாதாரணமாக எழுப்பப்படுவதை விட ஒளியோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நபர் எழுப்பப்படுகின்றார் என்று சொன்னால், மறுமையுடைய வாழ்க்கை சொர்க்கம் என்பது அவர்களுக்கு உறுதி. அதுக்கு அடுத்த அந்த வரியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், புஷ்ராகுமுல் யௌம ஜன்னாத்துன் தஜ்ரி, உங்களுக்கு இந்த நாளில் நற்செய்தி. எழுப்பப்படுவார்கள், ஒளியோடு எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் சொல்லப்படும், புஷ்ராகுமுல் யௌம, இந்த நாளில் உங்களுக்கு நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், சொர்க்கங்கள் இருக்கின்றது. அந்த சொர்க்கத்தில் பல தோட்டங்கள், அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள். ذلك هو الفوز العظيم. இறுதியாக சொல்கின்றான், இதுதான் மகத்தான வெற்றி. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது போன்று வாழ்ந்து மரணித்தால் மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்புகின்ற நேரத்தில் ஒளியோடு அல்லாஹ் எழுப்புவான். அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் ஒரு மனிதனுக்கு மகத்தான வெற்றியாக இருக்கின்றது. நாம் வெற்றியை நோக்கி நாம் அடைகின்றோம். வெற்றியை நோக்கி எதையெல்லாம் நாம் செய்கின்றோம். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மகத்தான வெற்றி என்று சொன்னால் இதுதான் என்பதை இந்த செய்தியை சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கின்றான். அப்போ மறுமையில் முஃமின்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒளியோடு எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை தருகின்றான். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதின் என்ற வார்த்தை என்கின்றது. நிரந்தரம் என்று சொன்னால் அதற்கு பிறகே கிடையாது, அதற்கு பிறகு ஒன்று கிடையாது. அதுதான் கடைசி, அதுதான் நிரந்தரம். அதற்கு பிறகு என்பது ஒரு வார்த்தையே கிடையாது என்பதை அந்த ஹாலிதீன என்கின்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்வார்கள். அது நிரந்தரம், அதிலே இருப்பார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அடுத்தபடியாக நபர்கள் யாருன்னு சொன்னால், இறை நிராகரித்தவர்கள். இந்த இறை நிராகரித்தவர்கள் இரண்டு நபர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று முழுவதுமாக அல்லாஹை நிராகரித்தவர்கள், இறை வசனங்களை நிராகரித்தவர்கள். இதெல்லாம் நான் நம்பிக்கை கொள்ள மாட்டேன், இறைவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தூதரை கிடையாது என்றெல்லாம் நிராகரித்தவர்கள். இவர்கள் ஒரு கூட்டம். இன்னொன்று நிராகரித்தவர்கள் யாருன்னு சொன்னால், வசனங்களை புறக்கணித்தவர்கள். வசனங்களை அவர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். ஒரு வசனத்தை குர்ஆனில் முழுவதுமாக நாம் ஏற்க வேண்டும், இறைவனுடைய வசனம். ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த வசனத்தை என்னால் ஏற்க முடியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்தியை நான் ஏற்க முடியாது, என்னுடைய அறிவு என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்படி பல விளக்கங்களை சொல்லக்கூடிய அந்த கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ
இறைவனுடைய வசனத்தை புறக்கணித்தால், இறைவனுடைய வசனத்தை நிராகரித்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்தியை நிராகரித்தால், புறக்கணித்தால் அவர்களும் காஃபிர்கள் என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான் அவருடைய திருமறை குர்ஆனில். குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ் குர்ஆனில் இது போன்ற பல வாசனங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், வர் ரசூல் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். ஃபைன் தவல்லைதும், யார் அதிலிருந்து புறக்கணித்து அவர்கள் சென்று விடுகின்றார்களோ, நான் கட்டுப்பட மாட்டேன், நான் இந்த விஷயத்தை நான் ஏற்க மாட்டேன், இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நான் உள்வாங்க மாட்டேன், அதை என்னால் செய்ய முடியாது என்றெல்லாம் யார் இப்படி புறக்கணிக்கின்றார்களோ அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் எப்படி வாசகத்தை பயன்படுத்துகின்றான் சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா யுஹிப்புல் காஃபிரீன், காஃபிர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அப்போ யார் கட்டுப்பட மறுக்கின்றார்களோ, யார் புறக்கணித்து விடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்க மாட்டான், அவர்கள் காஃபிர்கள் என்பதாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். நான் நம்பிக்கை கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு இது போன்ற விளக்கங்களை சொன்னால், வசனத்தை புறக்கணித்தால், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் காஃபிர்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்றான், அப்படிப்பட்ட அந்த காஃபிர்கள் இருக்கின்றார்களே, ஒன்று முழுவதுமாக நிராகரித்தவர்கள், இன்னொன்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் வசனத்தை புறக்கணித்தவர்கள், நிராகரித்தவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்து விடுகின்றான். இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நெருக்கடி அல்லாஹ் தந்து விடுவான், மறுமையிலும் பல நெருக்கடி அல்லாஹ் தந்துவிட்டு வேதனையும் தருகின்றான். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபஇன்னலஹு மஈஷதன் தன்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அந்த மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். யார் புறக்கணித்தார்களோ, யார் அந்த வசனத்தை நிராகரித்தார்களோ, அதெல்லாம் ஏற்க மாட்டேன் என்று சொன்னார்களோ, பல விளக்கங்களை சொன்னார்களோ, ஆக அப்படிப்பட்ட நபர்கள் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கண் குருடனாக அல்லாஹ் எழுப்புகின்றான். அல்லாஹ் எப்படி எழுப்புகின்றான்? குருடனாக எழுப்புகின்றான். யாரை? யார் நிராகரித்தார்களோ, யார் புறக்கணித்தார்களோ, அப்போ குருடனாக அல்லாஹ் எழுப்புகின்றான். அந்த மனிதன் அந்த மறுமையில் குருடனாக எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா, என்னுடைய இறைவா, நான் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தேன், வகது குந்து பசீரா, நான் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தேன், நான் இந்த நேரத்தில் எழுப்புகின்ற நேரத்தில் குருடனாக என்னை எழுப்பியிருக்கின்றாயே என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்கின்றான். குருடனாக அல்லாஹ் எழுப்புகின்றான், பார்வை இல்லாத நபராக அல்லாஹ் எழுப்புகின்றான். அந்த மனிதன் கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கின்றான். கால, அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கின்றான், கதாலிக அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் பாருங்கள், கவனமாக கேட்க வேண்டும். கதாலிக, இவ்வாறே, அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, என்னுடைய வசனத்தை நீ புறக்கணித்தாய், என்னுடைய வசனத்தை நீ புறக்கணித்தாய், ஃபனசீதஹா, மறந்து விட்டாய், வகதாலிகல் யௌம துன்சா, அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் என்னை நீ மறந்து விட்டாய், என்னுடைய வசனத்தை புறக்கணித்து விட்டாய், அதனால் வகதாலிகல் யௌம துன்சா, இந்த நாளில் நான் உன்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்க மறுக்கின்றார்களோ, மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குருடனாய் அல்லாஹ் எழுப்பி அவர்களை மறந்து விடுகின்றான். நான் இன்றைய நாள் உன்னை மறந்து விட்டேன், குருடனாக எழுப்பியிருக்கின்றேன் என்பதாக இப்படியே பதில் சொல்கின்றான். வகதாலிக நஜ்ஸி மன் அஸ்ரஃப, இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். யாருக்கு? மன் அஸ்ரஃப, யார் வரம்பு மீறுகின்றார்களோ,
வலம் யுக்மின் பிஆயாத்தி ரப்பிஹி, தன்னுடைய வசனத்தை, இறைவனுடைய வசனத்தை நம்பிக்கை கொள்ளாமல் யார் வரம்பு மீறுகின்றார்கள், இறைவனுடைய அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், இறைவனுடைய வசனத்தை அவர்கள் நம்பாமல் அவர்கள் வரம்பு மீறி விடுகின்றார்களோ, அப்ப யாரை குறிப்பிடுகின்றான் என்பதை நாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். அப்போ யார் இந்த இறைவனுடைய வசனத்தை ஏற்க மறுக்கின்றார்களோ, அப்படி வரம்பு மீறி விடுகின்றார்களோ, அப்படிப்பட்ட நபர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். வலஅஸாபுல் ஆகிரத்தி அஷத்து வஅப்கா, அல்லாஹ் சொல்கின்றான், மறுமையில் இப்படிப்பட்ட வேதனை, கடுமையான வேதனை, நிரந்தரமான வேதனை இப்படி அல்லாஹ் தருகின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் காஃபிர்கள், இறை நிராகரித்தவர்கள், வசனத்தை புறக்கணித்தவர்கள், வசனத்தை ஏற்க மறுத்தவர்கள், இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். மூன்றாவது கூட்டம், மூன்றாவது நபர்கள் யார் என்று சொன்னால், ஒன்று அவர்கள் நம்பிக்கை கொள்ளவும் மாட்டார்கள், அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். இரண்டு புறத்திலும் என்ன செய்வார்கள், மாறி மாறி இருப்பார்கள். முஃமின்கள் இருந்தால் அவர்களோடு இருப்பார்கள், காஃபிர்கள் இருந்தால் அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் முனாஃபிக்கள், நயவஞ்சர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரத்தில் பல கஷ்டத்தில் அவர்கள் உள்ளாக்கி இருக்கின்றார்கள். அந்த முனாஃபிக்கள் அப்படிப்பட்ட செயல்களை செய்தார்கள். போர்க்களத்தில் இருந்தாலும் சரி, அவருடைய குடும்ப விஷயத்தில் இருந்தாலும் சரி. ஆக இப்படி பல நேரத்தில் பல விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த முனாஃபிக்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அப்படி அதிகமாக நடந்தது. வரலாறை நாம் படிக்கின்ற நேரத்தில் முனாஃபிக்களை பற்றி ஏராளமான செய்திகள் நம்மால் வரலாறில் காண முடிகிறது. இப்ப அவர்கள் அப்படிப்பட்ட மோசமானவர்கள். அப்போ அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் சொல்கின்றான். சூரத்துல் முனாஃபிகூன் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி, அவருடைய அந்த தன்மை என்ன, அவர்கள் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வஇதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும், நபியே நீங்கள் அவர்களை பார்த்தால், துஅஜிபுக அஜ்சாமுஹும், அவருடைய உடல், அவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட செயலை செய்வார்கள். ஆனால் எல்லாமே அந்த செயல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக இருக்காது. அப்போ அவருடைய செயல்கள் ஆச்சரியப்படுத்தும். வஇன் தகூலு தஸ்மா லிகௌலிஹிம், அவர்கள் பேசினால் கவனமாக நீங்கள் கேளுங்கள். கஅன்னஹும் குஷுபும் முஸன்னதா, அவர்கள் மரக்கட்டையை போல இருப்பார்கள். யஹ்சபூன குல்ல ஸைஹத்தின் அலைஹிம், ஏதாவது ஒரு பேச்சு ஏற்பட்டால், பேசினால் அது தனக்கு எதிராக தான் இருக்கும் என்பதை அவர்கள் எண்ணுவார்கள். எந்த பேச்சு எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நல்லது எடுத்துக்கொண்டாலும் அது தனக்கு எதிரானது என்பதை அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்கள் எதிரிகள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து இந்த நயவஞ்சர்கள் எப்படி என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதபதபீன பைன ذلك லா இலாஹா உலாஇ வலா இலாஹா உலா வமன் யுத்லிலில்லாஹு ஃபலன் தஜித லஹு சபீலா. அல்லாஹ் இந்த முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். இந்த முனாஃபிக்கள் அவர்கள் முஃமின்களிடத்திலும் இருக்க மாட்டார்கள், காஃபிர்களிடத்திலும் இருக்க மாட்டார்கள். அங்கேயும் இருக்க மாட்டார்கள், இங்கேயும் இருக்க மாட்டார்கள். ஆக இப்படி இரண்டு புறத்திலும் இல்லாமல் நடுவில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள். வமன் யுத்லிலில்லாஹ், அல்லாஹ் அவர்களை வழி தவற செய்து விட்டான். ஃபலன் தஜித லஹு சபீலா, அல்லாஹ் யாரை வழி தவற செய்து விட்டானோ நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாத், நயவஞ்சருடைய அடையாளம் என்பது 3. இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அக்லஃப
அவர்கள் பேசினால் பொய்யை பேசுவார்கள். அந்த முனாஃபிக்களுடைய அந்த அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகின்றார்கள். அவர்கள் பேசினால் பொய்யை பேசுவார்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுத்தால் அவர்கள் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால் மோசடி செய்வார்கள். அப்போ இந்த தன்மையெல்லாம் யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நயவஞ்சரிடத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்றான், அவருடைய தன்மைகள் அதிலிருந்து இன்னொன்று சொல்கின்றான். அவர்கள் தொழுகை என்பது தொழுவார்கள், ஆனால் அந்த தொழுகை பிறர் பார்க்க வேண்டும், பிறருக்காக பாராட்டை அவர்கள் பெற வேண்டும், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இப்படி முனாஃபிக்களுடைய அடையாளங்களை நமக்கு பல வசனங்களில் பல செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அப்போ இவர்கள் மறுமையில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆன் சொல்கின்றான், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத். நபியே, மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத், முனாஃபிகான ஆண்கள் முனாஃபிகான பெண்கள் அவர்கள் சொல்வார்கள். யாரிடத்தில் சொல்வார்கள்? லில்லதீன ஆமனு துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். ஈமான் கொண்டவர்கள், அந்த இடத்தில் சொர்க்கத்தில் ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்கள். அவரிடத்தில் அவர்கள் சொல்வார்கள், ஆமன் துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். உங்களுக்கு கிடைத்த ஒளி இருக்கின்றது. ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் ஒளியோடு அவர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து கேட்பார்கள், எங்களுக்கும் சிறிது ஒளி தாருங்கள், எங்களுக்கும் சிறிது ஒளி தாருங்கள், வெளிச்சம் எங்களுக்கும் தாருங்கள், அது இருந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் என்பதை என்ன செய்கின்றார்கள்? அந்த ஈமான் கொண்டவரிடத்தில் பார்த்து என்ன செய்கின்றார்கள்? கேட்கின்றார்கள். நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல இர்ஜிஉ. அந்த ஈமான் கொண்டவர்கள் சொல்வார்கள், கீல இர்ஜிஉ வராஅக்கும், நீங்கள் திரும்பி விடுங்கள். வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒளி கிடைக்காது, ஒளி என்பது உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் திரும்பி விடுங்கள் என்பதாக அந்த யார் சொல்வார்கள்? ஈமான் கொண்டவர்கள் நயவஞ்சர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். இப்போ நயவஞ்சர்கள் அவர்கள் அது மோசமான ஒரு பண்பு. அது அப்படிப்பட்ட பண்போடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வேதனை செய்கின்றான். மறுமையில் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் ஒளி இல்லாமல் அல்லாஹ் எழுப்புகின்றான். ஒளி இல்லாமல் யார் எழுப்பப்படுகின்றார்களோ அவர்களுக்கு வேதனை இருக்கின்றது. இப்போ மறுமையில் நாம் அனைவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளியோடு எழுப்பப்படக்கூடிய ஒரு பாக்கியம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானார். அப்போ மறுமையில் இந்த நயவஞ்சர்கள் ஒளி இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்கின்றான், நயவஞ்சர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் வேதனை செய்வார். யாருக்கு? இந்த நயவஞ்சர்களுக்கு மறுமையில் நரகத்தில் வேதனை செய்வான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித லஹும் நஸீரா. அல்லாஹ் எப்படி சொல்கின்றான்? காஃபிர்களுக்கும் கூட அந்த நரகத்தில் வேதனை இருக்கின்றது. ஆனால் இந்த நயவஞ்சர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அடித்தட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை செய்வார். நரகத்தில் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள், கீழே இருப்பார்கள். அடித்தட்டில் அந்த நயவஞ்சர்கள் இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக முனாஃபிகள் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடியில் அடித்தட்டில் கீழில் இருப்பார்கள். வலன் தஜித லஹும் நஸீரா, அவர்கள் உதவி செய்பவர்கள் யாருமே கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். இந்த மூன்று கூட்டங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் பேசுகின்றான். நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செயல்களை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சுருகத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வறுமையில் மூன்று கூட்டத்தார்களின் நிலை, மூன்று நபர்கள், மூன்று கூட்டத்தார்கள். ஒன்று
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பண்பு என்ன, அவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை பார்ப்போம். இரண்டாவதாக காஃபிர்கள், அந்த இறை நிராகரித்தவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட செயலை இந்த உலகத்தில் செய்வார்கள், நிராகரிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவார்கள், அவர்கள் மறுமையில் அல்லாஹ் எப்படி எழுப்புகின்றான், அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனை என்பதை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக நயவஞ்சகர்கள், இது நயவஞ்சக தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள், அவருடைய பண்புகள் மோசமானது, அவர்களுடைய பண்புகள் அதே நேரத்தில் அவர்கள் மரணித்து விட்டால் மறுமையில் அவர்கள் ஒளி இல்லாமல் அவர்கள் நரகத்தில் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதை இந்த மூன்று கூட்டத்தார்களை பற்றி நாம் பார்த்தோம். எப்படி எழுப்பப்படுவார்கள், எப்படி மறுமையில் அவர்கள் இருப்பார்கள். அதில் நாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில் உறுதியாகவும் அந்த நம்பிக்கையில் கலப்படம் இல்லாமல் நம்முடைய அந்த ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றோம், ஆனால் அந்த நம்பிக்கையில் கலப்படம் இருக்கின்றது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றார், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும், ஈமான் கொண்டு அதில் கலப்படம் யார் செய்யவில்லையோ, வலம் யல்பிசு ஈமானஹும், அந்த ஈமானில் கலப்படம் யார் செய்யவில்லையோ, உலாயிக லஹுல் அம்ன், அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழியில் இருப்பார்கள். அல்லாஹ் நேர்வழி தருகின்றான், பாதுகாப்பும் தருகின்றான், நேர்வழியும் தருகின்றான். அப்போ ஈமான் கொள்ள வேண்டும், அந்த ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், கலப்படம் என்பது இருக்கக்கூடாது. சிலவர்களை பார்க்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள், தொழுகின்றார்கள், ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் தர்காவுக்கு செல்வது ஒரு வழக்கம் இருக்கின்றது. பெண்களிடத்தில் அதிகமாக இது காண முடிகின்றது. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லது தீராத ஒரு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் மக்கள் சொல்லக்கூடிய அந்த பேச்சை கேட்டுவிட்டு தர்காவுக்கு செல்வது, அங்கு வழிபடுவது, அல்லாஹுக்கு எதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமோ அதெல்லாம் அங்கு இறந்து போன நல்லடியார்கள் அவரிடத்தில் சென்று கேட்பது. ஆக இது போன்ற அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அப்ப ஈமான் இருக்கின்றது, அந்த ஈமானில் கலப்படம் இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஈமான் என்பது நாம் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம இஸ்தகாம், நிச்சயமாக என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு நபி தோழர் வருகின்றார். அல்லாஹுடைய தூதரே, சிறந்த ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்கள். அப்போ ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், என்ன சொல்லி தருகின்றார்கள்? ஈமான் கொள்ளு, அந்த ஈமான் கொண்ட பிறகு சும்ம இஸ்தகீம், அதில் உறுதியாகி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டாய், அதில் நீ உறுதியாகிரு என்கின்ற செய்தியும் அல்லாஹுடைய தூதர் சிறந்த ஒரு அமலை சொல்லித் தருகின்றார்கள். அப்ப பாருங்கள், ஈமான் கொண்டு அந்த ஈமானின் உறுதியாக இருக்க வேண்டும், அது மிக முக்கியமானது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்போ ஈமான் அது சீராக இருக்க வேண்டும், அல்லாஹை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த நம்பிக்கை கொண்ட நிலைமையில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நபர்களாக நம்மை ஆக்கியது அருள் புரிவானாக. நம்முடைய நல்ல செயல்களை ஏற்றுக்கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த விசாரணை அது இலகுவான முறையில் முடித்து உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்.